கொத்தமல்லி அண்ட் புதினா சேர்த்து சூப்பரான ஒரு சட்னி பண்ணலாமா? இது இட்லி தோசைக்கெலாம் செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். எல்லாத்தோடைய அளவு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் 3 காஷ்மீரி மிளகாய், 2 வரமிளகா காரத்துக்கு ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இது வெந்ததுக்கப்புறம் இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி 2 பல்லு பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் நம்ம இதை மூடி போட்டு சிம்மில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே வைக்க போகிறோம். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா வெந்தது தெரியும். இதுதான் பார்த்தோம். இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு தேவையான உப்பு போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. இப்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாமா? தாளிப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை அண்ட் பெருங்காயம் போட்டு தாளித்து அதையும் சட்னியோட மண்டை மேலே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொத்தமல்லி புதினா சட்னி ரெடி. இது நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என் சேனலை லைக் பண்ணி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸோடு நான் உங்களை அடுத்தடுத்து மீட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாய்.